பரிசாக கொடுத்தார்கள். முதல்ல வாழ்த்து. பல இடங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு சால்வையை போட்டுவாங்க. நல்ல நல்ல எண்ணத்துல ஏன்னா ஒரு மரியாதை, நம்முடைய சம்பிரதாயத்தின்படி நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கிறது, மரபு இருக்கிறது. அது ஒரு சால்வையை போட்டு, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சால்வை வச்சு என்ன செய்வீங்க நீங்க? அதுவும் ஜக்க 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 ஜக்கான்னு மஞ்ச கலர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம பிளவுஸும் தைக்க முடியாது. இதுல இதை கொடுக்கிற போது இது ஒரு சிலை தானே, இதனால பயன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கணும்ன்றது இல்லை, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். வள்ளுவம் சரி மேடம் சொல்றாங்க, மகளிர் சுய உதவி குழு மூலமாக தயாரிக்கப்பட்டு இந்த சிலைகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கை. இப்போ அவர்களுக்கும் நாம ஒரு ஆதரவு கொடுத்ததாச்சு, அவங்களும் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. எப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். எனக்கு ஒரு புத்தக கண்காட்சியில் அது எங்க ஞாபகம் இல்லை, ஒரு வள்ளுவர் சிலையை பரிசாக கொடுத்தாங்க. கொஞ்சம் பெருசு, இவ்வளவு இதை விட கொஞ்சம் பெரியதாக. அந்த வள்ளுவர் சிலையை நான் வழக்கமா காலை எழுந்த உடனே என்ன செய்வேன்னாக்க, ஒரு 5 நிமிஷத்தை எனக்குன்னே கொடுத்துக்கணும்னு நினைப்பேன். அது எவ்வளவு கஷ்டம்னு இல்லை இருக்குன்னு எல்லாருக்கும். எந்திரிச்ச உடனேயே ஐயோ அதுக்குள்ள அலாரம் அடிச்சிருச்சான்னு சொல்லிட்டதான் எழுதி போறேன். எழுந்த உடனே பாய்ந்து போய் பாலை காய்ச்சி பிள்ளைகளை கலப்பி அதை செஞ்சு இதை செஞ்சு அந்த நாளை ஆட்களுக்குமே அப்படிதான். எந்திரிச்ச உடனேயே அடுத்தடுத்த வேலைகளினுடைய ஞாபகம் தானே வருதுங்க. அந்த இரவை முடிந்து நீங்கள் படுக்கிற போது வரை உங்களுக்கு என்று மாத்திரமே நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்கிறீர்கள். இந்த போனை பார்க்கறது, அதை ஸ்வைப் பண்றது, அரசியல் விவாதங்களை கேட்பது,